ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட டே 4. டிஸ்க்ளைமர்: இங்கே பண்ணுற எந்த விஷயத்தையும் பார்த்து உங்களுடைய பணத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. இங்கே எந்த ஸ்டாக்கோட ரெக்கமெண்டேஷனும் தரப்பட மாட்டாது. உங்களுடைய பணம் உங்களுடைய பொறுப்பு. ஓகே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசலாம். கோல்டு விசஸ் ஸ்டாக். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின ஸ்டாக் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் $592.78. இப்போ இருக்கிறது $592.25. ஸோ நம்ம வாங்கினதோட கம்மியாக தான் இருக்குது. இது ஒரு 14 ஷேர்ஸ் தான். ஸோ இன்றைக்கும் நம்ம எதுவும் சேல் பண்ண போகிறதில்ல. ஸோ நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம இந்த டிரான்சாக்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கோல்டு விசஸ் ஸ்டாக். ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு கிடையாது. இது என்னுடைய ஒப்பீனியன், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு இயர் 2000 ஒரு கிராமோட குவான்டிட்டியோட ப்ரைஸ் வந்து 440. இது அப்ராக்சிமேட் தான், முன்ன பின்ன இருக்கலாம். பட் நெட்லேருந்து எடுத்த டேட்டா தான் இது. ஸோ $440 ஒரு கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 800 கிராம்ஸ் ஒருத்தர் வாங்குறாங்க. ஒரு பல்காக ஒரு கேஷ் இருக்குது, அதில் வாங்குறாங்க. இதை வந்து நீங்கள் இல்லை நான் 100 கிராம்ஸ் தான் வாங்குவேன், நான் எப்படி 800 கிராம்ஸ் வாங்குவேன் அப்படிங்கன்னா, நீங்கள் இதை 100 கிராம்ஸ்க்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்போதைக்கு 800 கிராம்ஸு நீங்கள் 440 வாங்குனீங்க அப்படின்னா $3,52,000. இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டாக இருக்கும். இது இயர் 2000. இப்போது 2005 அந்த ஒரு கிராமோட ப்ரைஸ் என்னவாச்சு அப்படின்னா 700 ஆச்சு. 5 இயர்ஸில் அது வந்து 700 ரூபீஸாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் அந்த 800 கிராம்ஸ்க்கான காஸ்ட் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 5 lakh, அதாவது 5,60,000 இருந்திருக்கும். இதோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 59%. இப்போ இதையே வந்து நம்ம அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்துப்போமே. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸ் தான். இப்போ வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸு, பிரிட்டானியா, ஐடிசி, டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், இப்போ ஒரு 5 ஸ்டாக் எடுத்துருக்கேன். இப்போ இந்த 5 ஸ்டாக்கில் நீங்கள் அதே $3,52,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு எவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கும்? பெர் குவான்டிட்டி ப்ரைஸுங்கிறது இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து $250 இருந்தது. இது வந்து 2000 நான் சொல்கிறேன் எல்லா ஷேர்ஸுமே. பிரிட்டானியா 550, ஐடிசி 600, டாடா மோட்டர்ஸ் வந்து 130, டாடா ஸ்டீல் வந்து 130. இப்போ நீங்கள் இந்த 3,52,000 3.5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ், ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வாங்கியிருக்க முடியும். ஏதாவது இது ஏஷியன் பெயிண்ட்ஸ் இல்லை பிரிட்டானியா, ஐடிசி, டாடா மோட்டர், டாடா ஸ்டீல் ஏதோ ஒன்று வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோட குவான்டிட்டி எவ்வளோ கிடச்சிருக்கும் உங்களுக்கு. 2005 அந்த ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு? இப்போ $250 இருந்தது வந்து $500 இருக்கும். $550 பிரிட்டானியா வந்து $1,200 இருக்கும். ஐடிசி 600 இருந்தது 1,300. $130 இருந்த டாடா மோட்டர்ஸ் வந்து $450. டாடா ஸ்டீல் $130 இருந்தது வந்து $400. ஸோ அதோடைய ஒரு ஷேரோடைய ரிட்டர்ன் நீங்கள் வந்து அப்போ விற்றுருந்தீங்க அப்படின்னா 3.5 லட்சம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா லைனாக ப்ரைஸ் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து 7 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். பிரிட்டானியா 7,68,000. ஐடிசி 7,62,000. அதுக்கப்புறம் டாடா மோட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 12,18,000 கிடச்சிருக்கும். டாடா ஸ்டீல் போட்டிருந்தீங்கன்னா 10,83,000. அதாவது இந்த ரிட்டர்ன்ஸ் இன் அமௌண்ட் மட்டும் போட்டிருக்கிற இந்த இது வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் அப்படிங்கிறத நான் போட்டிருப்பேன். அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்னுங்கிறத லாஸ்ட்டில் போட்டிருப்பேன். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டில் நம்மளுக்கு 59% தான் கிடச்சிருக்கும். ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் 5 வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் 100% இருந்து 200%, 250% வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ப்ரைஸுமே நான் அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான் போட்டிருப்பேன். பர் குவான்டிட்டி ப்ரைஸ் வந்து வாங்கின ப்ரைஸும் சேல் பண்ண ப்ரைஸும் முன்ன பின்ன இருக்கலாம், எக்ஸாக்ட்லாம் கிடையாது. முன்ன பின்னா ஒரு $5 $10 டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனை வச்சு மட்டும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் கூடாது. இதில் இருக்க ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு திடீர்னு ஒரு பெரிய பர்சன்டேஜ் அளவு இறங்காது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா மொத்த மார்க்கெட்டும் இறங்கும். அதுக்குன்னு நம்ம பயப்படாமல் அந்த ஷேர் அப்படியே வச்சுருந்துருக்கணும். இல்லை அது கீழே இறங்கும் போது இன்னும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட் பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் கோல்டை கன்சிடர் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ரிஸ்க் ஜாஸ்தி, அட் த சேம் டைம் ரிவார்ட்ஸும் ஜாஸ்தி. சரி, இது ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன்ஸை சொல்லுங்கள். நாளைக்கு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட நம்ம வேறு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.